இந்த நூலுடைய ஆரம்பத்திலேயே தொடக்கத்திலேயே நீங்கள் பாருங்கள் எந்த அளவு இவர்கள் வரம்பு கடந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறார்கள் என்றால் பாருங்கள் அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹியத் துனூபி அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹியத் துனூபி அஸ்ஸலாமு அலைக்க யா ஜாலியல் குரூபி முதலாவது வாசகம் அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹியத் துனூப் அஸ்ஸலாமு அலைக்க யா ஜாலியல் குரூப் இதற்கு என்ன அர்த்தம் என்றால் பாவங்களை அழிப்பவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் யா மாஹியத் துனூப் பாவங்களை அழிப்பவரே அப்ப கஃபாரு துனூப் என்ற அதே அர்த்தம் தான் இந்த மாஹியத் துனூப் என்பதற்கு அப்ப பாவங்களை அழிப்பவன் என்பவன் அல்லாஹ் ஒருவன் தான் வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ் அல்லாஹ் கேட்கிறான் உங்கள் பாவங்களை மன்னிப்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாராக இருக்க முடியும் அவ பாவங்களை மன்னிப்பது பாவங்களை அழிப்பது அல்லாஹ்வுடைய பண்பு அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ கேட்கிறோம் ரப்பனா இக்ஃபிர் லனா துனூபனா வகஃபிர் அன்னா ஸய்யிஆத்தினா யா அல்லாஹ் எங்களது தவறுகளை குற்றங்களை எங்களை விட்டு நீ அழித்து விடுவாயாக என்று அப்ப இந்த குணம் இந்த பண்பு என்பது அல்லாஹ்வுடைய பண்பு இவர்கள் இந்த பண்பை யாருக்கு சேர்த்து சொல்கிறார்கள் அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹியல் துனூப் பாவங்களை அழிப்பவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று ஒன்று இவர்கள் அறியாமையில் சொல்லி இருக்கலாம் இது எழுதியவர் அறியாமையில் சொல்லி இருக்கலாம் அவர் அறியாமையில் சொல்லிவிட்டார் என்ற காரணத்திற்காக இதனுடைய கருத்தை இது இஸ்லாமிய அடிப்படைக்கு முரணாக இருக்கு என்று நாம் தெரிந்து கொண்டதற்கு பிறகு இதை நாம் ஓதலாமா ஓதக்கூடாது அடுத்து பாருங்கள் அஸ்ஸலாமு அலைக்க யா ஜாலியல் குரூப் கர்புன் அதனுடைய பன்மை குரூப் துக்கங்கள் துயரங்களை நீக்கக்கூடியவரே அல்லாஹ் கேட்கிறான் நபியே உங்களுக்கு ஒரு துன்பம் வந்தால் அந்த துன்பத்தை யார் நீக்கக்கூடியவன் என்று நபியே உங்களுக்கு அல்லாஹ் ஒரு நன்மையை கொடுத்தால் அந்த நன்மையை யாராவது தடுக்க முடியுமா நபியே அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தீங்கை கொடுத்தால் அவனை தவிர அந்த தீங்கை நீக்கக்கூடியவன் யார் இருக்க முடியும் என்று அப்ப இன்னல்களை நீக்கக்கூடியவனும் இன்பங்களை கொடுக்கக்கூடியவனும் யார்தான் அல்லாஹ் தான் அப்ப முதலாவது இந்த புத்தகத்தினுடைய இன்னும் பல விவரங்களுக்கு செல்வதற்கு முன்னால் இந்த இரண்டு வாசகங்களே இஸ்லாமிய அகீதாவுக்கு எந்த அளவு முரண்படுகின்றன இதை ஒருவன் நம்பினான் என்றால் இதை ஒருவன் ஏற்றுக்கொண்டு இது உண்மைதான் இப்படித்தான் நாங்கள் நம்புகிறோம் அல்லாஹ்வுடைய ரசூலை பாவங்களை மன்னிப்பவராகவும் அல்லாஹ்வுடைய ரசூலை எங்கள் துக்கங்கள் துயரங்களை நீக்கக்கூடியவராகவும் நாங்கள் நம்புகிறோம் என்று அவர்கள் சொல்வார்களே ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்கிவிட்டார்கள் ஷிர்க் இணை வைத்தல் என்ற மகா பாதகமான செயலை செய்து விட்டார்கள் இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம் இணை வைத்தல் மிக பயங்கரமான ஒரு அநியாயம் இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான் அதை தவிர எந்த பாவங்களை வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு புத்தகத்திலே ஷிர்க் இடம்பெறுகிறது இதை விட அந்த புத்தகத்தை நாம் விட்டு விடுவதற்கு அதை விட்டு விலகுவதற்கு வேறு ஒரு காரணம் தேவையா யோசித்து பார்க்க வேண்டும்